ஆயிடுச்சு. நீனும் என் கூட தான் காலையில இருந்து வர. நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீனும் யூஸ் பண்ணிட்டு இருக்க. என் போன்ல சார்ஜ் காலி ஆயிடுச்சு. படம் பாக்குற எல்லாம் பாக்குற, உனக்கு எப்படி சார்ஜ் காலியாம? என்ன போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க நீ? இந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் மச்சான். ஓப்போவில் F33 ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு 7000 mAh கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு 80 watts வந்து சூப்பர் ரூஃப் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டே ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு சார்ஜ் வந்து பேக்கப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மூவி பார்த்துட்டு வரும்போது கூட பட்ஸில் வந்து சார்ஜ் வந்து தீர்ந்துருச்சு. ப்ளஸ் ரிவர்ஸ் சார்ஜ் ஆப்ஷன் இருக்கிறதுனால பட்ஸு கூட நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். வந்து பேட்டரியை பற்றி சொல்லிட்டு இருந்தால இப்போ அது இல்லாமல் இருக்க கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தமாரி இடத்துக்கு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த மூமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபோட்டோஸ் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரியும் 50 MB, அது இல்லாமல் ஃப்ரெண்டு நம்ம 50 MB கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம அல்ட்ரா வைடு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். நம்ம பசங்க எல்லாருமே வந்தாலும் கூட நம்ம கேமரா ஃப்ரண்ட் கேமரா எடுக்கும்போது அல்ட்ரா வைடு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான டிசைன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கனமழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் டியூரபிலிட்டிக்காக IP69K ரேட்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுறதுக்கு ROS 16 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு AI ஃபீச்சர்ஸும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லி யூசேஜுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஃபோன் உங்களுக்கு இருக்கும். அப்படியா? அப்போ எனக்கு இந்த ஃபோனை ப்ரீ புக் பண்ணி கூட. ஆமாம் ஜாம், ப்ரீ புக் போயிட்டு இருக்கு. வா நியர்பை ஸ்டோரில் போயிட்டு ப்ரீ புக் பண்ணி வாங்க.